மாற்றி என் தலையை நிமிர பண்ணார். சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை நிமிர பண்ணார். நீதியை சரி கட்டின வருடம், அது மாத்திரமல்ல உயர்வின் வருடம். இந்த வருடம் ஜனவரியில தலைக்குடிவோடு போவேன், அவமானத்தோடு போவேன், அந்த பொய்ய நிமித்தம் கவலையோடு போனேன். ஆனா இந்த வருடம் டிசம்பர்ல என் தலையை நிமிர பண்ணினார் இயேசு. ஆமென். சிறுவர் ஊழியம் மற்றும் அநேக ஊழியர்கள் செய்ய முடியாம கஷ்டப்பட்டேன். நான் முயற்சி பண்ணாலும் தோற்று போயிருந்தேன். ஆனால் இந்த வருடம் எல்லா ஊழியத்திலையும் தேவன் கை வைக்கிற எல்லா இடங்களிலும் அற்புதமும் நடந்தது. நான் எதிர்பார்த்த ஆண்டவரை காத்திருந்த அத்தனை சிறு பிள்ளைகளும் கடந்து வரும்படி செய்தார். அத்தனை பெரியவர்களையும் கடந்து வர செய்தார். வாலிபர்களையும் கடந்து வருக செய்தார். ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏனென்றால் 2025 ஜனவரி வெறுமையாயிருந்த நாள், ஊழியத்திலே வெறுமையாயிருந்த நான் 2025 டிசம்பர் என் வெறுமைகளையும் என் குறைவுகளையும் நிறைவாய் ஆக்கினார். என் கவலைகளையும் என் துக்கங்களையும் மாற்றி, பொய்யான காரியங்களை பொய்யாகவே மாற்றி தேவன் என் தலையை நிமிர பண்ணினார். தலை குளிந்த இடங்களில். ஆமா, இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சத்துரு. இருக்கிறோமா, என்னடா என்ன செஞ்சாலும் இவனை எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாது. ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் இயேசு. ஏன்னா வாக்கு பண்ணினவர் இயேசு. என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார். அதே போல நடத்துகிறார். இந்த வருடம் நீ கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்கும்படி செய்வேன் என்று திரும்பவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாரும் உனக்கு ஆதரவாய் உன் பட்சத்தில் வரும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என் வாக்கு பண்ணது போலவே செய்தும் முடித்திருக்கிறார். இன்னும் செய்வார். இன்னும் ஒரே ஒரு காரியம் தான் தேவன் எனக்கு செய்ய இருக்குது. 4 பேர் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த 4 பேரும் விரைவில் இந்த ஆலயத்தில் வந்து அமர்வதை தேவன் பார்க்க வைப்பார்.